தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மேதகு நம்ம தேசிய தலைவரும் அவருடைய குழுவினரும் சந்திப்பதற்கு இருந்த ஒரு அரிய வாய்ப்பினை, முதல் முறையாக சந்திப்பதற்கு இருந்த ஒரு அரிய வாய்ப்பினை மு கருணாநிதி அவர்களினுடைய நரித்தனமான ஒரு செயற்பாட்டினாலே இறுதிக்கட்டத்தில் அந்த சந்திப்பு ரத்தாகி போனது. வரலாற்றில் இடம் பிடித்த இந்த சுவாரஸ்யமான ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே நான் பேச போகின்றேன். என்ன நடந்தது என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். எண்பதுகளிலே ஈழ விடுதலைக்காக நிறைய போராட்ட குழுக்கள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருந்தன. அந்த காலத்துல எல்லா போராட்ட குழுக்களும் தமிழகத்தை மையப்படுத்தி சென்னையிலே மையம் கொண்டு பயிற்சிகளையும் ஏனைய செயற்பாடுகளையும் முன்னெடுத்துக் கொண்டிருந்த ஒரு காலம். அந்த போராட்ட இயக்கங்களுக்கு இடையிலே அல்லது அந்த போராட்ட குழுக்களுக்கிடையே ஒற்றுமை என்ற ஒரு விஷயம் அந்த காலத்துல இல்லாமல் போனது. ஈழ விடுதலைக்காக போராடுகின்ற குழுக்கள் அல்லது இயக்கங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால், ஒரே குடையின் கீழே நின்று போராடினால், ஒரு தலைவரின் வழிநடத்தலிலே போராடினால், அல்லது ஒரு ஒன்றாக இணைந்து ஒரு வலுவான அமைப்பாக போரிட்டால் அந்த இலக்கினை இலகுவாக அடையலாம், அல்லது அடையப்படக்கூடிய அந்த இலக்கு இலகுவாகி மாறும். ஒரு பலமான ஒரு கட்டமைப்பாக இந்த இலக்கை நோக்கி முன்னகரலாம் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த விஷயம் புரட்சி தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய மனதிலும் இருக்கிறது. அவருடைய ஆதங்கம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த ஈழ விடுதலை போராட்டம் தொடர்பிலே தமிழ் மக்களினுடைய உரிமைகள் அல்லது அவர்களுக்கான அந்த நாடு, அந்த உரிமை போராட்டம் வெல்ல வேண்டும், அவர்களுக்கு அந்த கனவு நனவாக வேண்டும் என்று சொல்லி ஒரு புனிதமான மன எண்ணத்தோடு இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். நிறைய உதவிகளை கூட செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய அந்த மனதுல ஒரு மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கிறது. ஏன் இந்த போராட்ட குழுக்கள் இப்படி தனித்தனியாக, தனித்தனி தீவுகளாக, சிறிய சிறிய குழுக்களாக, வெவ்வேறு தலைவர்களுக்கு கீழே குழுக்களாக மாறி இவர்கள் வெவ்வேறுபட்ட விஷயங்களாலே பிளவுபட்டு போய், முரண்பட்டு போய் தங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒரு பலமான நபர்களாக மாறி ஒரே ஒரு கட்டமைப்பாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி எம்ஜிஆர் அவர்களும் நினைத்திருந்தார். அதே போல தமிழகத்தில் அந்த காலத்தில் இருந்த அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் இது சம்பந்தமாக பேசிக்கொண்டன. இந்த குழுக்களுக்கிடையே, அந்த போராட்ட குழுக்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு அவர்களும் மிகப்பெரிய ஒரு பாடுபட்டார்கள். அதே வேளையில ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்கா, அதே போல ஐரோப்பிய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் இதே எண்ணத்தோடு இருந்தார்கள். இதற்காகவே அவர்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து தமிழகத்துக்கு வந்து சென்னையில தாங்கி இது சம்பந்தப்பட்ட கூட்டங்கள், சந்திப்புகள் எல்லாவற்றையும் செய்திருந்தார்கள். அதே போல இந்த போராட்ட குழுக்களுடைய தலைவர்கள், போராட்ட குழுக்கள் எல்லோரையும் வரவழைத்து கூட்டங்களை நடத்தி ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அந்த காலத்தில் பெரிய ஒரு கருத்தரங்குகளையும் கூட்டங்களையும் விழிப்புணர்வுகளையும் செய்திருந்தார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நண்பர்களே 83 கலவரம், ஜூலை கலவரம் இலங்கையில் நடக்குது. இதற்கு பிறகு ஈழத் தமிழ் மக்கள் மீது தமிழகத்தினுடைய அனுதாபம் என்பது, அல்லது தமிழகத்தில் எழுந்த அந்த எழுச்சி என்பது, அல்லது ஈழத் தமிழர்கள் மீது தமிழகத்திலே வாழுகிற எங்கள் தொப்புள் கொடி உறவுகளினுடைய அந்த ஒத்துழைப்பு என்பதும், அந்த ஆதங்கம் என்பதும், அந்த போராட்டம் என்பதும், அவர்கள் அங்கே எங்களுக்கு தந்த அந்த பங்களிப்பு என்பதும் பெரிய அளவில் பேசப்பட்டது. இப்ப ஈழத்தமிழர்கள் மீது அவர்கள் ஒரு அனுதாபத்தோடு அந்த காலத்தில் இருந்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஈழத்துல தமிழர்கள் இப்படி ஜூலை கலவரத்தினாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், துயரப்படுகின்றார்கள் என்ற விஷயமானது தமிழகத்தில் எதிரொலிக்க இந்த சூழ்நிலையை தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அரசியல் பிரமுகர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இதுதான் உங்களுக்கு தெரிந்த உண்மை. அதாவது அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் கட்சிகள் என்ன செய்யும், ஒரு சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் காத்திருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், அதை தாங்கள் பயன்படுத்தி தங்களுடைய இருப்பை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதிலே அந்த அரசியல் கட்சிகளினுடைய முன்னகர்வு என்றது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் இப்பொழுது முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் அப்ப தமிழகத்தில் இந்த ஈழத்தமிழர்கள் மீதான இந்த அனுதாபத்தை கொண்டு போராட்டங்கள், எழுச்சிகளை செய்து ஆதரவுகளை தெரிவித்தால் தமிழகத்தில் இருக்கிற மக்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும். அடுத்த தேர்தலிலே தங்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கும், அல்லது வாக்குகள் அதிகரிக்கும், அல்லது தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் சொல்லி அந்த காலத்துல இந்த தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு ஐடியாவுக்கு வரார். என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு பகிரங்க அழைப்பு ஒன்றை விடுக்கிறார்.
அதாவது இந்த போராட்ட குழுக்கள் எல்லோரையும் அவர்களுடைய தலைவர்களையும் அழைத்து அவர்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஒற்றுமை பற்றி அவர்களுக்கு பேசி அவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எம்ஜிஆர் நினைக்கிறார். பகிரங்கமாக அழைப்பை விடுக்கிறார். அதுக்கான ஒரு திகதியை குறிக்கிறார். அந்த காலத்துல தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியை பெரிய அளவிலே பிரசுரித்து இப்படி ஒரு சம்பவம் நடக்க போறதுன்னு சொல்லி ஊடகங்களிலே பரப்பின. இப்ப இதை பார்த்த நம்ம மு கருணாநிதி அவர்கள், திமுகவினுடைய தலைவர், என்ன செய்யறாருன்னு சொன்னா, அட இப்படி ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் செய்ய போறாரு, ஆகவே எம்ஜிஆருக்கு இருக்கிற ஆதரவு இன்னும் பெருக போதே, இதை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், இந்த சூழ்நிலை நானும் கச்சிதமாக பயன்படுத்தி முந்திக் கொண்டால் எனக்கும் அந்த ஆதரவு அல்லது தமிழகத்தில் இருக்கிற மக்களினுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும், அடுத்த எலெக்ஷன்ல நான் வெற்றி பெறலாம் என்று சொல்லி ஒரு நரித்தனமான ஒரு சிந்தனைக்கு வருகிறார் மு கருணாநிதி அவர்கள். வந்தவர் என்ன செய்தார் என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் என்ன திகதியை குறித்தாரோ அதற்கு முந்தைய தினம் தான் சந்திக்க போவதாக, இந்த போராட்ட இயக்கங்களினுடைய தலைவர்களையும் குழுக்களையும் சந்திக்க போவதாகவும், தான் ஒற்றுமையை வலுப்படுத்த போவதாகவும், ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்ய போவதாகவும் ஒரு பகிரங்கமான அழைப்பு ஒன்றை அந்த காலத்துல மு கருணாநிதி அவர்கள் விடுக்கிறார். ஆகவே ஒற்றுமை ஒன்று மலர்ந்துட்டு சொன்னால் அது என்னால நடந்தது, நான் தான் அந்த ஒற்றுமையை கொண்டு வந்தேன் சொல்லி தமிழக மக்களை பேக்காட்டலாம், தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம், வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் இல்லையா? இதற்காக இந்த வேலைத்திட்டத்தை கருணாநிதி செய்கிறார். திமுக சார்பான ஊடகங்கள், திமுக பத்திரிகைகள் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தையும் அங்கே பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரிக்கின்றன. இப்ப பிரச்சனை என்னென்ற நண்பர்களே, இந்த போராட்ட இயக்கங்களினுடைய தலைவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒன்று ஏற்படுகிறது. இப்ப யார்கிட்ட போறது, யாருடைய கூட்டத்துக்கு போறது, யார் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது, யாரை நிராகரிப்பது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப இரண்டு தலைவர்களும், அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, திமுகவினுடைய தலைவர் மு கருணாநிதியாக இருந்தாலும் சரி, இரண்டு பேருமே பெரும் தலைவர்கள், ரெண்டுமே திராவிட இயக்கத்தினுடைய பெருந்தலைவர்கள், பெருந்தூண்கள். இவர்கள் ரெண்டு பேருமே போராட்ட இயக்கங்களுக்கு எப்போதுமே ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்கள். அதே வேளையில் இவர்களை பகைத்து போராட்ட இயக்கங்கள் முன்னேற முடியாது, தங்களுடைய இலக்கை நோக்கி போக முடியாது என்ற பிரச்சனையும் இருக்குது. எம்ஜிஆர் அவர்களை நிராகரித்து கருணாநிதி அவர்களுடைய கூட்டத்துக்கு போனால் எம்ஜிஆர் கோவிப்பார், அதனுடைய எம்ஜிஆருடைய கூட்டத்துக்கு போனால் கருணாநிதி அவர்கள் கோவிப்பார் என்ற இரண்டு வெவ்வேறுபட்ட குழப்பங்களுக்கு இப்ப இந்த போராட்ட இயக்கங்கள் வருது. ஆனா என்ன செய்யறன்னு தெரியாம இருந்த வேளையில மேதகு தலைமையிலான தேசிய தலைவர்களுடைய தலைமையிலான போராட்ட குழுக்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருகின்றன. ஏனைய போராட்ட குழுக்கள் வேற ஒரு தீர்மானத்துக்கு போகின்றன. மற்ற குழுக்கள் எல்லாம் அந்த கூட்டங்களுக்கு போயிருக்கிறார்கள், அதாவது கருணாநிதி அவர்கள் நடத்திய கூட்டத்துக்கும் போயிருக்கிறார்கள், எம்ஜிஆர் அவர்களுடைய கூட்டத்துக்கும் போயிருக்கிறார்கள். ஆனால் மேதகு தேசிய தலைவர் எடுத்த முடிவு ஒரு தீர்க்கமான முடிவாக, ஒரு தூர நோக்கு சிந்தனை கொண்ட ஒரு முடிவாக, ஒரு புதிய நட்பை நோக்கிய பயணமாக, ஒரு பெரிய ஒரு உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானமாக அந்த தீர்மானம் அமைந்து போனது. இதுதான் உண்மையிலே தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலைமைத்துவம். தூர நோக்கு சிந்தனையோடு தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாவில்லாட்டியும் ஆழமாக சிந்தித்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். தேசிய தலைவர் அல்லது மேதகு அவர்கள் என்ன முடிவுக்கு வராருன்னு சொன்னால், இரண்டு பேருடைய சந்திப்புக்கும் போற இல்லை, ரெண்டு பேருடைய சந்திப்பை நாங்கள் நிராகரிப்போம். எம்ஜிஆர் அவர்களுடைய கூட்டத்துக்கு போனா கருணாநிதி அவர்களை பாய்க்க வேண்டியிருக்கும், கருணாநிதி அவர்களுடைய கூட்டத்துக்கு போனா எம்ஜிஆரை பாய்க்க வேண்டியிருக்கும். ஆகவே ரெண்டு பேரை பாய்க்க வேண்டியிருக்கும். நாங்கள் இந்த சூழ்நிலையில, நாங்கள் இருக்கிற நிலையில பகைச்சு கொள்வது சரிவராது, நாங்கள் யாரையும் பகைச்சு கொண்டு எதையுமே சாதிக்க முடியாது. ஆகவே இந்த கொள்கையில நாங்கள் சரியாக இருக்க வேண்டும், ரெண்டு பேருடைய கூட்டத்துக்கும் நாங்கள் போகாது விடுவோம் என்ற முடிவுக்கு தேசிய தலைவர் மேதகவர் வருகிறார்கள், அவருடைய குழுவினரும் வருகிறார்கள். அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போகவும் இல்லை, மற்ற குழுக்கள் போயிருந்தார்கள். ஆனால் சந்திப்பு நடக்கையிலையான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக சந்திப்பு நடந்தது. ஆனால் அதே தினத்துல நடக்கையில வேறொரு நாள்ல சந்திப்பு நடந்தது. அது பெரிய ஒரு நட்பாக மறந்தது. மேதகு தலைமையிலான குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய பண உதவியை எம்ஜிஆர் செய்திருந்தார். அந்த சந்திப்பு நெகிழ்ச்சியான சந்திப்பாக மாறி போனது. ஆனால் முதல் சந்திப்பான இந்த சந்திப்பை கருணாநிதி தன்னுடைய லாபத்துக்கு பயன்படுத்த வெளிக்கிட்ட வேளையில அந்த சந்திப்பை நிகழ்த்த முடியாமல் போனது மேதகு தலைமையிலான குழுவினருக்கு. இதுதான் நண்பர்களே இந்த முதல் சந்திப்பு அல்லது முதலிலே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ரத்தாகி போனதுக்கான முக்கிய காரணம் இதுதான். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. உங்களுடைய லைக் ஆனது என்னுடைய லைஃபை மாற்றும் என்று நம்புறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை நன்றி, வணக்கம்.